ஹாய் ஹலோ வெல்கம் டு our சேனல். இது ட்ராவல் vlog-ஓட பார்ட் 4 வீடியோ தான். இந்த வீடியோவில் நாங்கள் மேகமலைக்கு தான் போயிருந்தோம். எல்லாருக்கும் முக்கியமாக சொல்கிற விஷயம், மேகமலை நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் எதுவுமே வச்சுக்காதீங்க. அது வந்து ரொம்ப சேஃபான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து ஹில்ஸில் ஏறும்போது அவங்க ரொம்ப அழகாக இந்த நேச்சரில் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எந்த ஐட்டம்ஸும் நீங்கள் வச்சுருக்காதீங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் போன டைம் அதிகமாக பார்க்கல. குரங்கு, அதுக்கப்புறம் வந்து காட்டு அணில், ஸோ இந்த மாதிரி ஒரு சில அனிமல்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து நார்மல் சாதா குரங்கு தான். அங்கே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பிளாக்காக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக சிவப்பாக இருக்க அணிலும் இந்த மாதிரி குரங்குலாம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் போன டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். போகிற வழி எல்லாமே வந்து யானையோட அந்த சாணம் தான் ஃபுல்லாக, அங்கே ரோடு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நின்று கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம். அந்த வாட்டர்லாம் காலை வச்சு பார்க்கும்போது அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக தண்ணி எடுத்து ஊற்றினா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த மிஸ்ட்டு தான், அந்த மலை மேலே அந்த ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு மூடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் வந்து கண்ணுக்கு தெரியும். ரொம்ப வந்து அப்படியே சூப்பராக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து விடுறாங்க. ஸோ டைமிங் மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான். மார்னிங் வந்து ஒரு 8 or 9 o'clock போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 6 o'clock அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரலைன்னா நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க, நம்ம வந்து அங்கே சேஃபாக இருக்குமா என்னென்னு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறது வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து நம்ம என்ன ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த புக்கிங் வந்து அவங்கக்கிட்ட காட்டினா அவங்க எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ். பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஹனிமூனுக்கு வந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ். இங்கே பாருங்கள், எங்கள் பின்னாடிலாம் ஃபுல்லாக அந்த மலையில் எவ்வளோ மிஸ்ட்டு மூடி இருக்குது. அந்தளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ் இதெல்லாம். கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து நீங்கள் மேகமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வந்து வந்துடுச்சு. இதுதான் நான் போனதுலேயே வந்து இந்த ஸ்பாட் தான் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இதில் நடந்துலாம் பார்த்தேன். இந்த ரீல்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீடியோஸில் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நடக்கணும்னு. நான் நடந்து போய் ரீல்ஸ்லாம் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த லொக்கேஷன்லேருந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே மட்டும்தான் வந்து அந்த ஒரு கடை இருக்குது போல் இருக்குது. ஸோ இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு டீ, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது இந்த மேகி, சாண்ட்விச் அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணி தராங்க. ஸோ அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து எதுவும் சாப்பிடலை, டீ அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ வந்து இங்கே உள்ளே உட்காந்து குடிக்கிறத விட கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த வெளியே அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டே டீ குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்து டீ குடிச்சிட்டு டீ எடுத்துகிட்டு வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்ருந்தோம். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் நல்லா மழை வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில். நல்ல வேளை நாங்கள் கொடை எடுத்துகிட்டு போயிருந்தோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஏன்னா அவங்க நிறைய டைம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக மழை வரும், நம்ம வந்து கொடை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்கள் கொடை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நல்லா சுற்றி பார்த்தோம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த பிளேஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் ஒரு வழியாக வந்து ராம்நாடு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு ஒரு 1 o'clock 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ மதுரை ரீச் பண்ணும்போது ஒரு 10:30 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம்.
பவர் ஹோட்டல் சம்திங் ஏதோ போட்டுருந்துச்சு. நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நிறைய க்ரௌடாக இருக்கிறது நல்லா இருக்கும்னு நினச்சி போனோம். ஆனால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சீட்டே கிடைக்கல. அப்படி லாஸ்ட் மினிட்ல கிடைச்சாலுமே வந்து நாங்கள் கேட்ட ரைஸ் ஐட்டமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டு மதுரையில் கொஞ்சம் மெயின் சிட்டி அங்கே போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா குமார் மெஸ்ன்னு சொல்லிட்டு நான் நெட்டில் பார்த்துருந்தேன். சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா அங்கே போனதும் பெருசாக அங்கேயுமே ரைஸ் இல்லாததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசியில் என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சிக்கன் கறி வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்களாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ அங்கே போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னாங்க. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.